நிமிஷம்டா, எவ்வளவு நேரம்டா? ஏய், நீ எவ்வளவு நேரம் தான் தூங்கிட்டே இருப்ப? எழுந்திரு. என்னடா உன் பிரச்சனை? உங்க அம்மா கால் பண்ணாங்கடா, அண்ணா எடுத்து பேசினேன். என்ன சொல்லுங்க போறாங்க? சாப்பிட்டியா? என்ன பண்ற? எப்படி இருக்க? காலேஜுக்கு போறியா? ஒழுங்கா இரு, ஒழுங்கா தூங்கு, செல் பார்க்காத, இதுதான்டா சொல்ல போறாங்க. ஏன்டா உன் உயிரை எடுக்கிற? என்னமோ பேசிட்டு போ. டேய், நான் இப்ப காலேஜ் போறேன். உனக்காக போய் என்னால டெய்லி திட்டு வாங்கிட்டு வர முடியாது. இப்படி வரையா இல்லையா? சரி, 10 நிமிஷம் குளிச்சுட்டு வந்துடுறேன். முன்னாடி என்னால டெய்லி போய் திட்டு வாங்கிட்டு வர முடியாது. என்னமோ பண்ணு, நான் கிளம்பி காலேஜ் போறேன். டேய் போவாதடா, இருடா, இது போவாதா? வாங்குற இவன்டையும் வேட்டா கிளம்புறது, நம்மள போய் திட்டுவாங்க வச்சுட்டு. ஸ்டாப். என்ன? ஒண்ணும் இல்ல. இப்ப லேட்டா உங்க சக்கரை பண்ணி வந்து எல்லாம் நிப்பான். ஆமா, நீ முதல்ல குளிச்சியா? சென்ட் வாசனை மணக்குது. சேத்தனை அடி வாங்கி வச்சு வரையா இல்லையா? காலேஜ் வர ஒரு 10 நாள் லீவ் இருக்கு. ஊர்ல திருவிழா. நான் ஊருக்கு போறேன். நீ என்ன பிளானு? இங்கேதான், ரூம்ல தான். ரூம்ல தானா? ஆமா, உங்க வீட்டுல இருக்கவங்க மட்டும் பிடிக்கவே மாட்டேங்குது. பிடிக்க மாட்டேன்னு இல்ல, எனக்கு அவங்க எல்லாருமே பிடிக்கும். என்ன, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் இருக்கும்போது ரொம்ப ஜாலியா வைபா இருப்போம்ல, அந்த மாதிரி இருக்காது. அதனால மோஸ்டா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், அவ்வளவுதான். சரிடா. ஏய், போடு போடு போடு, பின்னால அவனை முதலாடி. ஏய், குளோவல் போடுறாடி, குளோவல் போட முடியாது இருக்கா? அட்ரா முதல்ல அவனை பின்னால வந்து அடிக்கிறான். அப்படி அமைதியா இருக்க. சரி, செகண்ட் மேட்ச் போடு. இந்த மேட்ச் அடிக்கணும் அவன்ல. பண்றான் பாடுறா பின்னால. என்னடா நீ பண்ற? சரிடா. என்னமா உங்க பிரச்சனை? சும்மா கால் பண்ணீங்க இருக்கீங்க, போன் இல்ல, பிஸியா இருக்குன்னு தெரியாதா உங்களுக்கு? சாப்பிட்டியா கேட்கதா கால் பண்ணப்பா. இப்பதான் காலேஜ்ல இருந்து வந்தேன், அதுக்குள்ள சாப்பிட்டு இருப்பேன். நான் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, அப்புறம் தான் சாப்பிடுவேன். உடம்பு ஒழுங்கா பாத்துக்கோங்க, எனக்கு வேலை இருக்கு, அப்புறம் கால் பண்ணேன். டேய் பாடுறா, மேட்சே போயிடுச்சுடாச்சா. உண்மை கால் பண்ணதுனால இன்னும் ஸ்கூல்ல இருந்து திருண்டவே இல்லைல்ல. அவங்களே ஒரு ஹார்ட் பேஷண்ட், அவங்ககிட்ட எப்படி யாராவது பேசுவோம்? நீ எல்லாம் பெரிய ஆளி மூடி போ. என்ன போடா. யாரா இது போன்ல? அம்மா தான். வேற யாரு? எப்பவும் போல தானே. சரி, நான் உங்க விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன விஷயம்? யாரு இந்த பொண்ணு? எந்த பொண்ணு? பொண்ணுல இன்ஸ்டால ஒரு பொண்ணு ஜூனியர் பொண்ணு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணாரு. யாரு? எல்லாத்தையும் பார்த்துட்டியா? பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஒரு சுத்தமாவே இல்ல. இல்ல, ஒரு நிமிஷம் இரு. இது இப்ப யாரா இருக்கான்ல? இல்லடா, இது புகழாம் பண்ணி கால் வருது. சரி, ஒரு உன் கதை இல்லாதான் கதை. அந்த பொண்ணு யாரு? நாக்குவ நடிக்காத. சரி, நீ சாப்பிடலான்னு சொன்னல, சாப்பிட்டு போ. அதனால டேய், இன்னைக்கு ஒரு அண்ணன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சுல? ஆமா. அது வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்கடா. என்னவா? ஒன்றும் இல்லை, நீங்க ரவி தானேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை, உங்க அப்பா கவி நடப்பு ஏதோ ஒன்று. ரவி இல்லை, நீங்க அப்பா நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்க.
டேய் 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 நான் நேற்று ஒரு அண்ணன் நம்பர் அந்த மெசேஜ் வந்துருக்கா. ஆமா அதுலேருந்து மறுபடியும் மெசேஜ் வந்துருக்கா. குட் மார்னிங். மெசேஜ் அந்த ரிப்ளை பண்ற எனக்கு தெரிஞ்சு பொண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன்டா. பொண்ணாவா? எப்படி சொல்ற? டிபி எல்லாம் பார்க்க பொண்ணும் டிபி மாதிரி தான் இருக்கு. சரி என்னன்னு கேளு. மெசேஜ்லாம் பண்ணக்கூடாது, நம்ம கெத்து குறைஞ்சிரும். சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன். சரி போ. குட் மார்னிங். யாரு எனக்கு சரியா தெரியலையே. அப்படி இல்லை, என்னுடைய நேம் அரவிந்த். அவங்க நேம் சரி ஓகே. டேய் எவ்வளோ நேரம்டா? வரேன்டா அது வரேன்டா. ஓகே ஓகே பை பை. காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா கிளம்புறேன். ஓகே டாடா. என்னடா உனக்கு அவசரம்? அதை வந்துட்டேன்டா. ಟೈಪಿಂಗ್ ಡಾಟ್ಸ್ ಪಾತಾ ಓಡಾನೆ ಹಾರ್ಟ್ ಸ್ಕಿಪ್ ಆಗುದೆ ಹೈನು ಬಂಡ ಮೆಸೇಜ್ ಎಲ್ಲ ಏನು ವೋಲ್ ಚೇಂಜ್ ಆಗುದೆ ಉಂಪಿರು ಸ್ಕ್ರೀನ್ ಎಲ್ಲ ಒಂದ ಲೈಟ್ அதிகம் ஆகுதே நைட் எல்லாம் சட் பண்ணினா டைம் ஓடானு கூகுதே சாப்பிட்டியா நு கெட்ட கேர்த்தி டேய் யாருனே தெரியாத பொண்ணுக்கு உட்காந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்க, வந்து இதை கொஞ்சம் தேடி கொடுக்கலாம்ல. நடத்துப்பா அடுத்து. நான் மச்சி ஜாலா இருக்கிற போல. இன்னும் 90s கிட் மாதிரி பேசுவீங்கடா. நீலாம் 2K கிட்னு வெளில போய் சொன்னு வச்சுக்கேன், எனக்கு கேவலமா பார்ப்பாங்க. போய் உள்ள எதனா வேலை இருந்தா பாரு போ. நீ நடத்துப்பா நடத்து. டேய் அவங்க உண்மையாவே என்னோட ஃப்ரெண்டு தான்டா, தப்பா நினைக்காதடா. சொல்லு சொல்லு. நீ நடத்துப்பா நடத்து. துணியை காய வச்சு காரியா இருந்தது. செம்ம வெயில்ரா வரல. மச்சான் எனக்கு ஒரு டவுட்டு. உங்க அம்மா ஃபோன் பண்ணா மட்டும் உனக்கு டைம் இல்லைன்ற, பேச மாட்டேன்ற, அது இதுன்னு சொல்ற. யாருன்னே தெரியாத பொண்ணு இது, இதுகிட்ட மட்டும் உட்காந்து இவ்வளவு நேரம் எப்படா பேசினீங்க? இல்லடா எனக்கு தெரியல. எனக்கு இவங்க கிட்ட பேசும்போது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால என்னன்னு தெரியல, இவங்க பேசலனா கூட ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குடா. அப்ப நினைக்காத. Good morning. Have a great day. மார்னிங்ல இருந்து ஆன்லைனுக்கே வரல. டேய் நீ காலேஜுக்கு வரல? நான் வரல, நீ போ. மூவ் பண்ணிட்டு போ, நான் போயிட்டு வரேன். டேய்
எவனும் இங்கே வந்துச்சுவே இல்லையா? அம்மா பேசுகிறேன்ப்பா. நான் பண்ணது உனக்கு கோவம் வரும்னு எனக்கு தெரியும். நீ என்கிட்ட பேசணுன்ட்டப்பா இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். இந்த நம்பர்லேருந்து யாரோ மாதிரி பேசினேன். என்னை மன்னிச்சிடுப்பா. இது உன்கிட்ட சொல்லணும்னு நான் எத்தனை தடவை ட்ரை பண்ணேன். ஆனால் நீ தான் என்கிட்ட பேசவே இல்லையே. வந்து என்கிட்ட பேசிட மாட்டியான்னு இப்படி பண்ணிட்டேன்ப்பா. என்ன பண்ணுற, எப்படி இருக்க, சாப்பிட்டியான்னு அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சுக்காமல் இருக்க முடியலப்பா. அதான்ப்பா அம்மா இப்படி பண்ணிட்டேன். அம்மாவை மன்னிச்சிடுப்பா அரவிந்த். எடுங்க ஃபோன் எடுங்க. என்னப்பா கால் பண்ணி? மா அறிவு இருக்காமா உங்களுக்கு? எங்கண்ணா எதுக்குமா அந்த நம்பர்ல இருந்து மெசேஜ் பண்ணீங்க? ஒரு 10 பையன்கிட்ட இருந்து அதுக்குள்ள உங்களுக்கு தெரியாதா? கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்கிறேன்னு கேளு அரவிந்த். என்ன கேளுப்பா, என்ன சொல்ற போறீங்க? உன் மேல பாசத்துல இதெல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்ல போறீங்க அதானே? ஆமாம், நீ சாப்பிட்டியா, எப்படி இருக்க, என்ன பண்ணுற, எதுவுமே தெரியாமல் அம்மானால எப்படி இருக்க முடியும் மா சொல்லு. சும்மா அதெல்லாம் சொல்லாதீங்க. சின்ன பையன் கிடையாது, எனக்கு எல்லாமே தெரியும். என்ன நீங்க பாத்துக்கணும்ன்ற அவசியமே இல்லை. நானே பார்த்து பேசுறீங்களா? போனை வைங்க. என்னடா ஆச்சு? டேய் நான் செம்ம கடுப்புல இருக்க, மரியாதையை ஓடிடு, இல்லை யாரும் சொல்லிடுவேன். உன்னெல்லாம் கேட்க வேண்டாம் பத்தியா? என்ன சொன்ன? அம்மா பேசுகிறேன்ப்பா. நான் பண்ணது உனக்கு கோவம் வரும்னு எனக்கு தெரியும். இது எத்தனை கட் பண்ணியிருக்காரு? ஹலோ வாப்பா, எத்தனை கால் பண்ணியிருக்கீங்க? அட பாவி, அநியாயமா அவளை கொன்னுட்டியாடா. அவ செத்துட்டாடா. பா சும்மா நேற்று அம்மா தூரம் இப்போ நீங்கள் கேம் விளையாடுறீங்க, அப்படியா இருங்க. ஆமாண்டா ஆமா, உனக்கு எல்லாம் விளையாட்டதான் தெரியும். என்னைக்காவது அவளை பேச விட்டுருக்கியா நீ? பா நீங்க என்னதான் சொல்றீங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. உனக்கு என்னைக்குதான்பா புரிஞ்சிருக்கேங்க பாசலாம். நீ இந்த வீட்டை விட்டு போய் இந்த ஒரு வருஷத்துல அவன் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணி பேசிக்கா? நீ என்னைக்காவது ஒரு நாள் அவள் கால் பண்ணி பேசிருக்கியாடா? நேத்து நீ அவ்வளோ கத்துக்கத்தியா அவன் சந்தோஷம் தானே பட்டா. அப்படியாப்பட்ட அவளை ஒரு வார்த்தை பேச விட்டியா நீ? பேச விட்டுதான் தெரிஞ்சிருக்கோம் அவளோட பாசம் என்னன்னு. டேய் ஒன்னே ஒண்ணு மட்டும் கடைசியா சொல்லிக்கிறேன். பெத்தவங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான். என் பிள்ளை என்கிட்ட மட்டும் பேசணும் யாரும் எதிர்பார்க்கல, என்கிட்டயும் பேசுங்க தான் எதிர்பார்க்கறாங்க. அதை கூட உங்களால பண்ண முடியல. பையனா நீ அவளுக்கு எதுவுமே பண்ணதில்ல. அவளுக்கு பண்ண வேண்டிய கடைசி சடங்காவது வந்து ஒழுங்கா பண்ணு. என்னடாச்சு? போன வார்த்தை திரும்பி வருமா? பிரிச்ச நாளெல்லாம் நினைவில் தான் இப்போ வருறேனம்மா.
பெத்த அம்மாவையும் அப்பாவையும் கஷ்டப்படுறதுக்குள்ளதான் எப்படா வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும். அழகா என்ன பண்ணிட்டு போறான்? மறந்துட்டேன், நானாதான் தப்பு பண்ணினேன். அம்மா என் குரல் கேட்குதா, சொல்லாம போன வார்த்தை திரும்பி வருமா, கை பிடிச்சா நாளெல்லாம் நீ நைவில் தான் இப்போ வகுரேனம்மா. சிரிச்ச முகம் மறந்துட்டேன், நாகா பார்க்கவே மறந்துட்டேன், நானதா தப்பு பண்ணினேன், இப்போதான் புரியுதே அம்மா. அம்மா நீ இல்லாம நான் இல்ல, உயிரிருந்தும் வாழ முடியாலா, ஒரு தடவா கூப்பிடு அம்மா, சாகும் முன்னால் கேட்கணும்தா. அம்மா நீ இல்லாம நான் இல்ல, உயிரிருந்தும் வாழ முடியாலா, ஒரு தடவை கூப்பிடும் அம்மா, சாகும் முன்னால் கேட்கணும்தா. டேய் மச்சான், வா சாப்பிட போலாம். நான் வரலடா. டேய் சாப்பிடு. இன்னுமா அதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அம்மாவுக்கு அப்படி ஆழ்ந்து காரணம் நீ இல்லடா. நான் தான். டேய் எழுந்து வா சாப்பிட போலாம். டேய் மட்டும் நான் ஒழுங்கா அம்மா கிட்ட பேசியிருந்தேன், இந்த மாதிரி பிரச்சனையே இல்லைடா. டேய் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லடா. என்னால தானே எல்லாருமே. எழுந்துறேன் சொல்றேன். உன்னை எத்தனை நாள் தானே இதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்ப? உனக்கு நாங்கள் தான் இல்லையா? எழுந்து வாடா, எழுந்து வாடா. என்ன உன்னை டேய் என்னன்னே தெரியலடா, ரொம்ப நாள் மனசுல அவ்வளோ கஷ்டமாவே இருக்கு. ஏன்னா வெளில போலாமா? அம்மாக்கு இப்படி ஆனதுலேருந்து எங்கேயும் வெளியே போல. சரி வா போ. வாடா. மச்சான் வீட்டுக்கு போகலாமா? இன்னும் கொஞ்ச நேரம். ஆமா இவ்வளோ நாள் என்ன தெரியல. புதுசாக வெளியே போ. ஒன்றும் இல்லைடா, இன்னைக்கு என்னுடைய அம்மாவுடைய பர்த்டே. இது வரைக்கும் அந்த பர்த்டேவும் ஒரு ஸ்பெஷலாக நான் கொண்டாடினதெல்லாம் கிடையாது. என்னன்னு தெரில, ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. அதான் நீ எவ்வளோ நாள் தானே ஏன்னாச்சும் ஃபீல் பண்ணி சொல்கிற? அம்மாக்கு அப்போ உண்மைதான் இல்லைங்களா? அன்னைக்கு நீ ஒரு விஷயம் சொல்ல தெரியுமா? அம்மா அப்பாவை பாசங்க தெரியாத எந்த ஒரு பையனும் உண்மையான பசங்களே இல்லைன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அதுதான்டா உண்மை. எங்கள் அம்மா அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் நல்ல பையனே இல்லைல்ல. இன்னும் எத்தனை நாள் தான் இதே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க போகிற? தெரியலடா. முன்னெல்லாம் எங்கள் அம்மா என்கிட்ட பேசுறதுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க, நான் பேச மாட்டேன். அது இப்போ என்னமோ நான் ஏங்கிட்டு இருக்கேன். அவங்ககிட்ட இப்போ பேசக்கூட முடியாதுல்ல நான் நினச்சா கூட. நம்ம கூட இருக்கும்போது யாருமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம விட்டு போனாதான் அவளை பற்றி ரொம்ப யோசிப்போம். சார் அதெல்லாம் சரியாயிடும். உலகம் எல்லாம் மாறினாலும் தாய் தந்தையின் அன்பு மற்றும் என்றும் மாறாத ஒன்று. மற்ற எல்லா காதலும் சிறியதுதான் அவர்களின் அன்பிற்கு முன். நன்றி, வணக்கம்.
ஊ